விஜய் சீமானோட வாக்கு வங்கியை காலி பண்ணிடுவாருன்றது நல்லா தெரிஞ்சு போச்சுப்பா. காலி பண்ணி 8% தான் நீங்கள் 2 கட்சிகிட்டையும் மாறி மாறி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த உனக்கு இந்த கேண்டிடேட் உனக்கு அந்த கேண்டிடேட்னு மாறி மாறி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த 8%ன்றது 3% ஆயிடுச்சுன்னா யார் உங்களுக்கு சீண்டுவா? அண்டு நெருக்கமானவர்களிடம் சொல்கிறாராம், அது எப்படி விஜய் என்ன கடந்து போறான்னு பார்த்துருவேன். இன்னொன்று அவருக்கு என்ன அதிகமாக கோபமாக இருக்குன்னா, விஜய் ஒரு கண்டுக்கதே இல்லை. இவர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் வம்பு எடுத்து அவரை சீண்டி ஏதாவது ஒரு ஸ்டேஜில் விஜய் ரியாக்ட் பண்ணுவான்னு பார்க்குற விஜய் எப்போ கோப்பா வருமா அப்படின்ட்டு ஒரு பாட்டுக்கு ஒரு வேற சைடு தான் ஒரு விஜய் செத்து போனதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க அவ்வளவுதான், அதிகபட்சம் உனக்கு அவ்வளவுதான், ஓகேவா, கழுத புலி அப்படின்ட்டு. என்ன அது வேற இன்னும் கோவம்னா, எவ்வளவு பெரிய மாபெரும் தலைவன், இதுக்கெல்லாம் என்ன ஒரே வழி என்னன்னா என்கிட்ட கவர்மெண்ட் கொடுத்துப்பாரு, நான் இந்த மாதிரி அடுத்த அதிபராக போகிறவன், இப்போதே அதிபர் ஆகிவிட்டேன், 60,000 டன் அரிசி கப்பலை கடத்தினவன் நான், இவ்வளவு திறமைகளுக்கு சொந்தக்காரன் என்னை நான் இவ்வளவு விமர்சனம் பண்ணி நீ கண்டுக்கவே மாட்டேங்கிறேன், என்ன அதுவும் கழுத புலின்னு வேற சொல்றேன் அப்படின்னு காண்டில் நான் என்னை எப்படி விஜய் கடந்து போறேன் அப்படின்னு நான் பார்க்குறேன், விட மாட்டேன், எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும், அவனை விடவே மாட்டேன்னு ஒரு வெறி பிடித்தது போல விஜய் மீதான விமர்சனத்தை திரு சீமான் அவர்கள் தொடுத்துக் கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். அவர் பின்னால் அடிமைத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் சீமான் முன்மொழிந்த தமிழ் தேசியம் என்ற அரசியலுக்காக வந்தவர்கள். சீமான் சூப்பர் ஸ்டாரா? நானே அப்படிதான் அவருக்கு எதிராக நிற்கிறேன், உண்மை எனக்கு தெரியுது, வந்திருக்காருன்றது உண்மை தானே. உங்களுக்கு ஏங்க இவ்வளோ போறாம? ஸோ எவ்வளோ சுருங்கிட்டார் அவர் தெரியுதா? விஜய் எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் சீமான் சுருங்கி போய்விட்டார். இந்த தேர்தலோடு அவரது அரசியல் எதிர்காலமே முடிந்துவிடும் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. நீங்க இப்படி இது மாதிரி ஒரு தனிநபர் தாக்குறதே ஒரு கட்சியோட நோக்கமாகவும் லட்சியமாகவும் வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் இயக்கத்தை நடத்த முடியாது. நீங்க இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்த உங்க கொள்கைலாம் எங்க? அதுவும் மக்கள்கிட்ட பேசுறதை விட்டுட்டு ஆடு மாடு கூட, மரத்து கூட, தண்ணி கூட, இது எவ்வளவு வசதியாக திமுக மீதான கோபத்தை மடைமாற்றுவதற்கு பயன்படுகிறது என்பது தெரிகிறதா?